வணக்கம். ஆதவ தமிழை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மூவாவின் தங்கைக்கு கடிதம் 4. அன்புள்ள தங்கைக்கு, உலகத்தில் எவருக்குள்ளும் உண்மையான சமத்துவம் இல்லை, இருக்கவும் முடியாது. மக்கள் வெவ்வேறான ஆற்றலுடனும் பண்புகளுடனும் பிறந்து வளரும்படியாக படைப்பு அமைந்து விட்டது. ஆதலின் சமத்துவம் என்பது இயற்கையில் இல்லை. இயற்கையை வெல்ல முயலும் மனிதன் சமத்துவத்தை படைக்க முயல்கிறான். சமத்துவத்தை அன்பால் ஏற்படுத்தி கொள்கிறான் அல்லது சட்டத்தால் அமைத்து கொள்கிறான். மனதின் தொடர்பு அவ்வளவாக இல்லாத துறைகளில் சட்டத்தின் சமத்துவம் நிலைக்கும். இல்வாழ்க்கை என்பது மனதின் உணர்ச்சிகளையே பெரும்பாலும் அடிப்படையாக கொண்டது. அதனால் சட்டம் இங்கே என்ன செய்ய முடியும்? அன்பு ஏற்படுத்தும் சமத்துவம்தான் இங்கே நிலைக்க முடியும். இடம், மொழி, பழக்க வழக்கம், உடல் நலம், வயது, நிறம், உள்ள பண்பு, கொள்கை, தொழில் முதலியவற்றால் எவ்வளவு வேறுபாடு இருந்தாலும் அன்பால் பிணைக்கப்பட்டு இருவர் சமத்துவ முறையில் பழகி நட்பு கொள்ள முடிகிறது. அன்பின் ஆற்றல் இது. இத்தகைய அன்பால் பொருத்தமில்லாதவர்கள் பலர் பொருந்தி வாழ்க்கையை காண்கிறோம். எடுத்துக்காட்டுக்கு, எங்கெங்கோ அலைய வேண்டாம். நானும் உன் அண்ணியும் வாழும் வாழ்வு, அன்னையும் தந்தையும் வாழ்வும் வாழ்வு, நண்பர்கள் முருகையாவும் அவர்களுடைய மனைவியும் வாழும் வாழ்வு, இவைகளே போதும். இவை போல் இன்னும் எத்தனையோ வாழ்க்கைகளை எடுத்துக்காட்டாக கூற முடியும். உன் கடிதத்தில் திரு தேவசுந்தரியும் அவளுடைய கணவரும் வாழும் வாழ்க்கையை குறிப்பிட்டு அவர்கள் அல்லல் படுகிறார்களே என்று வருத்தத்தோடு எடுத்து காட்டியிருக்கிறாய். உண்மைதான், அவர்கள் வாழ்க்கை இறங்கத்தக்கதாக இருக்கிறது. ஆனால் அதற்கு காரணம் இருக்கிறது. அவர்கள் இருவரும் கொள்கை ஒன்றும் இல்லாதவர்களாக இப்படி அல்லல் படுகிறார்களே என்று குறித்திருக்கிறாய். அப்படி கொள்கையும் நெறியும் இல்லாதவர்களாக இருப்பதால்தான் குறைக்கு அடிப்படை காரணம் என்று சொல்ல தோன்றுகிறது. கொள்கையில் உறுதியாக இருப்பவர்கள் விட்டு கொடுக்க மாட்டார்கள் என்று நீ எண்ணுவதாக தெரிகிறது. அப்படி ஒரு காலம் எண்ணாதே. கொள்கையில் உறுதியாக இருப்பதில் காந்தியடிகளை போன்றவர்களை நான் கண்டதில்லை. ஆனால் அவர் விட்டு கொடுக்காதவரா? பிறருடைய மனத்தை அறிந்து இணங்கி நடப்பதில் விட்டு கொடுத்து பொது கடமையை செய்வதில் அவரை போல் வல்லவர்கள் யார்? நான் கொள்கையில் உறுதி உடையவன்தானே. என்னை பற்றி உன்னிடம் சொல்ல வேண்டுமா? நான் உன் அண்ணியிடம் எவ்வளவோ விட்டு கொடுத்து அன்புடன் வாழவில்லையா? கொள்கையில் உறுதியுடையவர்கள் பற்றி இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற நெறி வகுத்து கொள்கின்றவர்களை பற்றி ஒன்று சொல்கிறேன். அவர்கள் தன்னலம் குறைந்தவர்கள். அதனால்தான் தம்மை விட கொள்கைகளை மிகுதியாக மதிக்கிறவர்கள். தன்னலம் இல்லாத காரணத்தால் அவர்களின் உள்ளத்தில் அன்பு தோன்றவும் முடிகிறது, நிலைத்து வாழவும் முடியும். கொள்கை இல்லாமல் நெறி இல்லாமல் வாழ்கின்றவர்கள் பற்றி நீ சொல்லலாமே. தன்னலம் அவர்கள் உள்ளத்தில் இல்லையா? அதுதான் விட்டு கொடுப்பதற்கு தடையாக இருந்து கணவனையும் மனைவியும் பிரிக்கிறது. திரு தேவசுந்தரி உன்னோடு பழகுவதில் நல்லவளாக இருப்பதாக எழுதுகிறாய். கணவனோடு ஏன் நல்லவளாக பழகவில்லை? அவளுடைய கணவன் எனக்கு பழக்கம் இல்லாவிட்டாலும் நான் அருளப்பருக்கு பழக்கமாம். அவனும் கெட்டவன் அல்ல என்று அவர் சொல்கிறார். இவர்களையும் இவர்களை போன்றவர்களையும் நான் அடிக்கடி உலகத்தில் பார்க்கிறேன். இவர்கள் ஓரளவு தியாகம் செய்து முன்வந்து இப்படித்தான் வாழ வேண்டும் என்று ஒரு நெறி வகுத்து கொண்டால் முன்னேறலாம். அதனால் தன்னலம் சிறிது குறையும், அன்பு வளரும், விட்டு கொடுக்கும் கலை வளரும். ஆனால் நாம் என்ன செய்வது? இதில் அவர்களுக்கு நம்பிக்கை ஏற்பட வேண்டுமே. இந்த காலத்து கல்வி முறை, நாகரிக போக்கு, கலையுலகம், அரசியல் வெறி எல்லாம் அவர்களை வேறு வகையில் இழுக்கும்போது நாம் மட்டும் இந்த பக்கம் நின்று அழைத்தால் திரும்பி பார்ப்பார்களா? திருவள்ளுவரின் அறத்துப்பால் நெறி, அதாவது காந்தியடிகளின் எளிய தூய நெறி, இதை நம்பினால் எவ்வளவோ தொல்லைகளை எளிதில் தீர்த்து கொள்ளலாம். தனி வாழ்க்கை பொறுத்த மட்டில்தான் இதை சொல்கிறேன். நெறியை முழுவதுமாக நம்பாவிட்டாலும் ஆடம்பரமற்ற, ஆணவமற்ற அமைதியான வாழ்க்கை நல்லது என்பதையாவது நம்புவர்களானால் போதும். ஆடம்பரம், ஆணவம், ஆரவாரம் இவைதான் இந்த காலத்து நாகரிகத்தின் உயிர்நாடிகள். தனி வாழ்க்கையில் பண்படுவதற்கு இவைகள்தான் தடை என்பது என் கருத்து. தன்னலம் தன்னலம் என்று குறிக்கும்போது தன் உடம்புக்கு வேண்டியதை எப்படியாவது தேடிக் கொள்ளுதல், தனக்கென்று செல்வம் சேர்த்து கொள்ளுதல் ஆகிய இவற்றை மட்டும் எண்ணாதே. தன் உடம்புக்கு வேண்டியதை தேட வேண்டியதுதான், ஆனால் எப்படியாவது தேடிக் கொள்ளக்கூடாது. செல்வம் சேர்க்க வேண்டியதுதான், ஆனால் கணவன் அறியாமல் மனைவியும், மனைவி அறியாமல் கணவனும் சேர்ப்பது கூடாது. இவற்றில் மட்டும் தன்னலத்தை பற்றி நான் குறிக்கவில்லை.
இவற்றை விட கொடிய தன்னலத்துறைகள் சில உண்டு. தனக்கென்று மிகுதியாக புகழ் தேடிக்கொள்வது பொல்லாத தன்னலம். தன் மானத்தை பெரிதாக எண்ணுதல் அதைவிட கொடிய தன்னலம். கணவன் மனைவி என்று இருவர் சேர்ந்து வாழத் தொடங்கிய பிறகு தனியே புகழ் தேடுவதும் தனியே மானம் போற்றுவதும் தவறானவை. உடம்பின் காரணமாக கெட்ட வாழ்க்கை ஒரு பங்கு என்றால் பணத்தின் காரணமாக கெட்ட வாழ்க்கை 2, 3 பங்கு எனலாம். புகழ், மானம் இவற்றின் காரணமாக கணவனும் மனைவியும் தம் மானத்தை பாழாக்கி கொண்டு பிறகு வாழ்க்கையை கெடுத்து கொள்வது 7, 8 பங்கு இருக்கும். கணவன் புகழை கண்டு மகிழும் மனம் இல்லாத மனைவி, மனைவியின் மானத்தை தன் மானமாக கருதாத கணவன் இவர்கள் சேர்ந்து வாழ தகுதி உடையவர்களா? உடம்பு, பணம் இவற்றில் சுற்றத்தாரும் அயலாரும் தலையிடுவது குறைவு. ஆனால் புகழ், மானம் ஆகிய துறைகளில் எல்லோரும், தாய் வீட்டார், மாமி வீட்டார், நண்பர்கள் உள்பட எல்லோரும் தலையிட்டு அவர்கள் பங்குக்கு தூபம் போட்டு இல்வாழ்க்கைக்கு தீமை செய்வதை நீ எங்கும் பார்த்திருக்கலாம். இந்த தொல்லைகள் இல்லாமல் அமைதியாக வாழ வழி சொல்லட்டுமா? புகழ், மானம் ஆகியவற்றையும் ஆடம்பர பொருட்களாக கருதி ஒதுக்கி எளிய வாழ்க்கையை நாடு. ஒளியட்டும் அந்த மயக்க உணர்ச்சிகள். நாம் குடும்பத்தோடு பூனாவுக்கு போயிருந்தபோது ஆகாகான் அரண்மனையை அடுத்த பூங்காவில் கஸ்தூரிபாவின் சமாதி அருகே இருந்து உருகியது உன் நினைவில் இருக்கும். அப்போது அப்பா அம்மாவை நோக்கி சொன்ன சொற்கள் நினைவில் இருக்கின்றன அல்லவா? இந்த அம்மாவின் கணவர் காந்தியடிகள், உலகத் தலைவர். கணவரின் வழியை கண்மூடி பின்பற்றிய உத்தமி இவர். இந்த அம்மாவைப் போல் எளிய வாழ்க்கை வாழ எந்த பெண்ணாலும் முடியாது. கணவன் உலகத் தலைவர். உலகத் தலைவரின் மனைவி பருத்தி புடவையும் சங்கு வளையலும் தாலியும் தவிர எந்த ஆடம்பரமும் அறியாமல் வாழ்ந்துவிட்டு மறைந்தார் என்று அப்போது அப்பா சொன்ன சொற்கள் இன்னும் என் செவியில் ஒலிக்கின்றன. எளிய வாழ்க்கை வாழ்வது சிறந்த அறம் என்பது ஒரு புறம் இருக்கட்டும், வேண்டாமை அன்ன விழுச்செல்வம் என்ற மந்திரம் திருக்குறளிலும் உள்ளது. அதனால் உலகத்திற்கு விளையும் நன்மை இருக்கட்டும். தனி ஆட்களுக்கே அதனால் எவ்வளவோ பயனுண்டு. முதலாவதாக மனம் பக்குவப்படுகிறது, அதுவே போதும். இன்றைய சமுதாயம் அமைப்பும் பொருளாதார அமைப்பும் தக்க முறையில் இல்லை. ஆகையால் எத்தனையோ பேர் வாழ்வதற்கே வாய்ப்பு இல்லாமல் தவிக்கிறார்கள். உடம்பால் உழைப்பால் பலர் காத்திருக்கிறார்கள். ஆனால் தேவையில்லை. மூளையால் உழைக்க பலர் காத்திருக்கிறார்கள். தொழில் இல்லை. ஒரு சிலருக்கு மட்டும் எப்படியோ இடம் கிடைத்து விடுகிறது. அவர்கள் மட்டும் காலூன்றி நிலைத்து விடுகிறார்கள். மற்றவர்களை பற்றி கவலைப்படுவதில்லை. தாங்கள் மனைவி மக்களை மட்டும் காப்பாற்றி காலம் கழிக்கிறார்கள். மற்றவர்கள் வாழ்வதற்கும் வயிறு வளர்ப்பதற்கும் வழி இல்லாமல் வாய்ப்பே இல்லாமல் தவிக்கிறார்கள். இவர்களை பற்றி இரக்கத்தோடு எண்ணுவார் இல்லை. அந்த ஏழைகள் கேட்டு வந்தது அவ்வளவுதான். அவர்களுக்கு அன்று அளந்தபடிதான் இன்று கிடைக்கிறது என்று சோம்பேறி பேச்சை பேசி தட்டி கழிக்கிறார்கள். இவர்களாவது தொடர்ந்து இன்பமாக அமைதியாக வாழ்கிறார்களா என்றால் அதுவும் இல்லை. உள்ள தொழிலில் ஏதேனும் வீழ்ச்சி ஏற்பட்டால், அதற்கு ஒரு முடிவு ஏற்பட்டால், வருவாய் வற்றினால் இவர்களும் நிலை கலங்குகிறார்கள், தடுமாறுகிறார்கள், தவிக்கிறார்கள். அப்போது இவர்களை பார்த்தும் இறங்க வேண்டிய நிலைமை ஏற்படுகிறது. சுருங்க சொன்னால் இன்றைய சமுதாயத்தில் வாழ்வு என்பது 100க்கு 2 3 மட்டுமே உரிய கலையாக அமைந்துள்ளது. பெரும்பாலோர் தடுமாறியும் தவித்தும் நசுங்குகின்ற ஒரு சமுதாயம் நாகரிகமானது என்று சொல்ல நாக்கு கூசுகிறது. பிறந்த பறவைகள் அத்தனையும் வாழ்கின்றன. ஆனால் மனிதர்கள் பிறக்கின்றார்கள், அவர்களில் ஒரு சிலர் மட்டும் வாழ்கிறார்கள் என்றால் அதைவிட அநாகரிக அமைப்பு ஒன்று உண்டா? எண்ணிப்பார். இவ்வளவு சீர்கெட்ட நிலை நம்மை சுற்றிலும் உள்ளபோது நாம் ஆடம்பரத்தை நாடுவதா? தகுமா? மனமாறச் சொல்கிறேன். இன்றைய நிலையில் பாவங்களில் பெரிய பாவம், குற்றங்களில் முதல் குற்றம் எது என்று என்னை கேட்டால் விபச்சாரம், கொள்ளை, கொலை என்று எவ்வேவற்றையோ சொல்ல மாட்டேன். ஆடம்பர வாழ்க்கை என்ற ஒன்றைத்தான் சொல்வேன். ஏன் தெரியுமா? விபச்சாரம், கொள்ளை, கொலை முதலியன ஒரு சிலரை அழிக்கின்றன. ஆனால் ஒரு சிலருடைய ஆடம்பர வாழ்க்கை எத்தனையோ ஏழை மக்களின் அமைதியான வாழ்க்கையை பாழ்படுத்தி அல்லல் விளைவிக்கிறது. வைர நகைகள் போட்டு கொண்டிருப்பவர்களை பார்த்து இல்லாத பெண் ஏங்குகிறாள். கணவனிடம் போராடுகிறாள். கணவனும் பிணங்குகிறான். அது மனமுறிவு வரையில்
வளராமல் போராட்டத்தோடு பிணக்கோடும் நின்றுவிட்டால் புண்ணியம் என்று சொல்ல வேண்டும். கணவன் இதை சுருக்கி அதை சுருக்கி பணம் சேர்த்து வைர நகை வாங்கி போடுகிறான். அல்லது திருவள்ளுவரின் அறத்தில் நம்பிக்கை கொஞ்சம் தளர்ந்தவனாக இருந்தால் இதில் கொஞ்சம் சிறிது திருடி பணம் சேர்த்து வாங்கி தருகிறான். வள்ளுவர் குறைகளை வாயளவுக்கு வைத்துவிட்டு துணிந்தவனாக இருந்தால் இவரை இங்கே ஏமாற்றி அவரை அங்கே ஏமாற்றி லஞ்சம் பெற்று மனைவி கேட்டதை வாங்கி தருகிறான். அல்லது கணவன் கதியற்றவன் என்றோ கவலையற்றவன் என்றோ மனைவி தெரிந்து கொண்டால் அவன் சேர்க்க முடியாத பணத்தை தானே சேர்த்து வாங்கி முயல்கிறாள். கணவன் கள்ள வழியில் லஞ்சம் வாங்க வகையற்ற நிலையில் இருந்தால் மனைவி இன்னொருவனோடு கள்ள உறவு கொண்டு விபச்சாரம் வாயிலாக பணம் பெற்று வைர நகை வாங்கி கொள்கிறாள். லஞ்சம், திருடு, ஒழுக்கக்கேடு, சோரம், விபச்சாரம், அது முற்றினால் கொலை எல்லாவற்றிற்கும் காரணம் தலைவிதி என்று தன்னல கூட்டம் சொல்லிக் கொண்டிருக்கும். அந்த ஆடம்பரக்காரியின் காதில் சொலித்த வைரம் காரணம் என்று சிந்தனையாளர் சொல்லிவிடுவார்கள். வைர நகை என்று ஒன்று மட்டும் எடுத்துக்காட்டாக குறிப்பிட்டேன். அதுபோல் ஆடம்பரத் துறையில் எல்லாவற்றிலும் தனித்தனியாக எண்ணி பார்ப்பர். பெரும்பாலான குற்றங்கள் இப்படி நாட்டில் விளையும்போது ஒரு சிலரின் ஆடம்பர வாழ்க்கையை தடுத்து ஆற்றல் இல்லாமல் உண்மை காரணத்தை எடுத்துச் சொல்லவும் ஆண்மை இல்லாமல் நாட்டில் லஞ்சம் பெருகிவிட்டதே என்று அலறுகிறார்கள். நேர்மை குன்றிவிட்டதே என்று கருதுகிறார்கள். ஒழுங்கும் ஒழுக்கமும் குறைந்து விட்டனவே என்று கூக்குரலிடுகிறார்கள். சாக்கடைகளை தேங்கி அழுக விட்டுவிட்டு அவற்றின் பழைமையையும் புகழ்ந்து கொண்டு கொசுக்கள் பெருகிவிட்டனவே என்று கூக்குரலிடுகிறார்கள். இவர்கள் ஏழை மக்களின் வாழ்க்கை நிலையை உயர்த்துதல், உணவு, உடை, தொழில், கல்வி ஆகிய அடிப்படை தேவைகளை எல்லோருக்கும் அமைத்து தருதல், இவைகளை செய்ய காலம் ஆனாலும் ஆகட்டும், போட்டிக்கும் பூசலுக்கும் குறைகளுக்கும் குற்றங்களுக்கும் வழியமைத்து தருகின்ற இந்த ஆடம்பரக்காரர்களையாவது தடுக்கலாமே. இதற்கு ஒரு சட்டம் பிறப்பிக்க ஒருவர் துணிந்து வருவாரானால் அவரைத்தான் நாட்டின் முதல் தொண்டர் என்று நான் போற்றுவேன். ஏன், அவர்தான் சமுதாய அழிவுக்கு காரணமாக வளரும் நோய்களை தீர்க்க முடியாவிட்டாலும் வளராமல் தடுக்கவாவது துணிந்தவர் என்று அவரை போற்றுவேன். இவ்வளவும் ஏன் எழுதினேன்? உனக்கு அரசியல் அறிவுறுத்துவதற்காக அல்ல, உன் உள்ளத்தில் உள்ள ஆடம்பர மோகத்தை அழிப்பதற்காகத்தான். உன்மேல் குற்றம் சொல்லவில்லை. பெரும்பான்மையாக பெண்களே இவ்வகையில் பிற்போக்காக இருக்கிறார்கள். மற்ற வகையில் பிற்போக்கு என்று நான் சொல்வதில்லை. இந்த ஒரு வகையில்தான் பெண்ணுலகில் உண்மையான பிற்போக்கு இருக்கிறது. ஆத்திரம் அடையாதே, எண்ணிப்பார். ஆடம்பர மோகம் இல்லாத பெண் யார் என்று கண்டுபிடிப்பது அருமையாக உள்ளது. ஆண்கள் பலர் எளிய உடை உடுத்தி எளிய வாழ்வு வாழ்கிறார்கள். ஆனால் பெண்களில் எத்தனை பேர் அவ்வாறு வாழ்ந்திருக்கிறார்கள்? ஏழை பெண்கள் தான் வறுமையில் குறைவால் எளிய கோலத்தோடு காணப்படுகிறார்கள். வறுமை இல்லாத பெண்கள் எளிய வாழ்வு வாழ்கிறார்களா? வேண்டின் உண்டாகத் துறக்க என்று கொள்கை ஆண்கள் பலரிடம் உடை முதலியவற்றில் காண்கிறோம். எல்லாம் இருந்தும் எளிய வெள்ளையாடை பருத்தியுடை உடுத்தி பெருமையோடு திரிகிறார்கள் ஆண்கள் பலர். ஆனால் எந்த அளவிற்கு ஆடம்பர ஏணியில் ஏறி நிற்க முடியும் என்றுதான் பெண்கள் முயல்கிறார்கள். ஆடம்பர போக்கு இல்லையானால் தங்களுக்கு உலகத்தில் மதிப்பு இல்லை என்று என்னும் தாழ்வு மனப்பான்மை பெண்கள் பலரிடம் இயல்பாக உள்ளது. இதுதான் உண்மை. பிற்போக்கு என்பது என் கருத்து. கஸ்தூரிபாவை போல் மிக மிக எளிய வாழ்க்கை நடத்து என்று நான் கூறவில்லை. முடிந்தால் அதுவும் நல்லதே என்று போற்றுவேன். அந்த துணிவும் தெளிவும் வீரமும் உனக்கு உண்டா என்று உன் நெஞ்சையே கேட்டுக்கொள். அது இருக்கட்டும். அழகாக விளங்குவதற்கு இவ்வளவு நகை இவ்வளவு உடை இருந்தால் போதும் என்று ஒரு வரையறை குறைந்த அளவு ஏற்படுத்தி கொண்டு கவலை இல்லாமல் வாழ கற்றுக்கொள். அது போதும். ஆடம்பரம் இருந்தால்தான் அழகு இருக்கும் என்னும் உலகத்தாரின் மூட நம்பிக்கையை பொய்ப்படுத்தி காட்டு. அழகு என்றாலே என் உள்ளம் குலைகிறது. என் பகைவனும் அழகாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறவன் நான். என் வேலையால், என் வீட்டுக்கு வரும் தபால்காரன், எனக்கு காய்கறி விற்கும் கடைக்காரன், என் பிள்ளைகளுக்கு கல்வி கற்பிக்கும் ஆசிரியர், அலுவலகத்தில் என் பக்கத்திலிருந்து வேலை பார்க்கும் கணக்கர்கள் எல்லாரும் அழகாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறவன் நான். ஆகையால் அழகுக்கு தனி முயற்சி செய்யாதே என்று ஒருபோதும் சொல்ல மாட்டேன். ஆனால் ஆடம்பரத்தால்
தான் அழகு தேட முடியும் என்ற தவறான போக்கு வேண்டா. ஆடம்பரத்தால் அழகு தேடுகின்ற பெண்களை பற்றி நீயே எண்ணிப்பார். 13 வயது முதல் 25 வயது வரையில் அவர்களால் அழகை காக்க முடிகிறது. சிலரால் அதுவும் முடியாமல் 20-22 வயதிலேயே பொந்தைகள் போல் தோன்றுகிறார்கள். சிலர் 25 வயதிற்கு மேல் 30 வயது வரையில் ஒருவாறு அழகாகவே இருக்க முடிகிறது. அப்புறம் என்ன ஆகிறது தெரியுமா? உடனே அவர்களின் அழகு எல்லாம் தொப்பென்று விழுந்து போகிறது. அதன் பிறகு பறந்து போகும் போல் தெரிகிறது. அழகு இருக்கும் இளமை காலத்திலும் அவர்களின் அழகில் பாதி செயற்கையாக செய்து கொள்ளப்பட்டு வேஷம் என்றே சொல்லத்தக்கதாக இருக்கிறது. இதுதான் ஆடம்பரத்தால் விளையும் அழகு. நான் சொல்லும் அழகு இது அன்று. வயது 40-45 ஆனாலும் இளமை தவழும் முகம் விளங்க வேண்டும். 50-55 ஆனாலும் சித்திர பாவை போல் சாயல் என்னும் மென்மை ஒளி வேண்டும். இந்த விரிவெல்லாம் வேண்டா. வயது ஆன பிறகும் ரவிவர்மா தீட்டிய கலைமகளின் வடிவம் போல் உடல் அமைப்பு விளங்கும் படியாக காத்து கொள்ளும் பெண்ணே அழகை காக்கும் பெண் என்று சொல்வேன். இதற்கு உரிய வழிகள் என்ன? தக்க உணவு என்ன? தக்க பயிற்சி என்ன? எந்த உழைப்பு நல்லது? எந்த பழக்க வழக்கங்கள் நல்லவை? இப்படி யாராவது எண்ணி பார்ப்பார்களா? இல்லையே. உன் அன்னிக்கு எவ்வளவோ சொல்கிறேன். அவளும் முழுதும் கேட்டு நடக்கவில்லை. உடம்பு பருமனாகாமல் காத்து கொள்ளும் முயற்சியாவது வேண்டுமே. அழகுக்கு பகை ஒன்று உண்டு என்றால் அது இயைபு இல்லாமல் உடல் பருத்து வளர்வதுதான். ஆண்களுக்கு அழகு வேண்டும். அவர்களுக்கு இந்த கலை எல்லாம் தெரிய வேண்டும். பெண்கள் அவர்களை விட அக்கறையோடு இந்த கலையை போற்ற வேண்டும் அல்லவா? உழைப்பு இல்லாமல் இருக்கக்கூடாது. களைப்பு உண்டாகுமாறு உழைக்கக்கூடாது. தசைநார் திரட்சி பெறுமாறு வன்மையான பயிற்சிகள் செய்யக்கூடாது. குடரில் ஊறி புளிக்கும் நிலையை வளர்த்து கொள்ளலாகாது. மென்மையான சுவையுள்ள உணவுகளை அளவுபடுத்தி உண்ண வேண்டும். மந்த பொருட்களை மிகுதியாக உண்ணலாகாது என்றெல்லாம் தம்பிக்கும் உனக்கும் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன். உனக்கு அப்போதெல்லாம் என்மேல் வெறுப்பாக இருக்கும். இப்போதாவது தெரிந்து கொள்ளுங்கள். 10 ஆண்டுகள் இருந்து நீங்கி போகும் அழகை 40-50 ஆண்டுகள் நீடித்து காப்பாற்ற மக்களால் முடியும். ஆனால் அதற்கு முயற்சி வேண்டும், நெறி வேண்டும், அறிவு வேண்டும். உன் அன்புள்ள வளவன். இத்துடன் கடிதம் 4 முடிவடைந்தது. மீண்டும் சந்திப்போம்.